வீடியோ ஸ்கிப் பண்ணிடாம பாருங்க. ஐபிஎல் கிவ்அவே ஒன்று போயிட்டு இருக்கு. அதோட லிங்க் வந்து கீழே ஷார்ட்ஸ்ல கீழே லிங்க் இருக்கும். போய் பாருங்க, ஆன்சர் பண்ணுங்க. இன்னும் ஒரு 10 days தான் இருக்கு. கண்டிப்பா வின் பண்றவங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கு. டோட்டல் தான், ஏன்னா சூப்பரா இருக்கும் பவுலிங்க்கு. சேசிங்க்கு பங்களாதேஷ் வந்தாங்க. முதல் ஒரு 2 ஓவர் பார்த்தாங்க, நல்லா ஆடினாங்க. அடுத்து சிக்கல கரெக்டா போன மேட்ச் அடிச்ச பிளேயர்லாம் ஸ்கெட்ச் வச்சு சூக்குறாங்க. 13வது ரன்ல ஒரு விக்கெட், அடுத்து 13வது ரன்ல 2 விக்கெட், அடுத்து 15வது ரன்ல 3 விக்கெட். வரிசைக்கா ஒரு ஓவர் விக்கெட் விழுந்துகிட்டே இருக்கு. ஒண்ணுமே பண்ண முடியல. திடீர்னு பார்த்தா லைட் அடிக்குது, மின்னல் அடிக்குது, அதை அடிக்குது சொல்லி மேட்சை நிப்பாட்டிட்டாங்க. பாகிஸ்தான் என்ன வேணாலும் அடி, மேட்சை வை, நான் இவங்களை பொழக்காம விடக்கூடாதுட்டாரு. லைட் சாப்பிட்டு நான் பொழக்காம விட மாட்டேன் இவங்கிற ரப்பர்கிட்ட. இருங்க வாங்க உள்ள போகணும்னு கூப்பிட்டு போனாங்க. அடுத்து லைட்டா மழை வேற பெஞ்சிச்சு. சரி மேட்சை ஸ்டாப் பண்ணிடுவாங்க, அவ்வளவுதான் போலுக்கு நீங்க மேட்ச் கிடையாதுன்னு நினைச்சாங்க. சீன்லாம் கிடையாது. திரும்ப 32 ஓவர். பங்களாதேஷ் கொஞ்சம் சந்தோஷமா நினைச்சாங்க, மழைகளை வந்துருச்சு, ரைட்டு எப்படியாவது மேட்ச் நடக்காம இருந்தா தோக்குறதுல இருந்து தப்பிக்கலாம்னு நினைச்சாங்க. வாய்ப்பே இல்ல தம்பி, நீ உள்ள வந்து சம்பவம் பண்ணிதான் ஆகணும். 32 ஓவரா மாத்தினாங்க. உள்ள வந்தாங்க, வந்து வரிசைக்கு விக்கெட். இல்ல மாஸ் சரக்கட் அவர் வந்து பந்த போட்டாப்ல 3 விக்கெட். அதாவது வந்து பாத்தீங்கன்னா பேக் டு பேக் விக்கெட். ஒரு 3 விக்கெட், 3 ஓவர் வரிசைக்கு ஒவ்வொரு ஓவருக்கு ஒரு விக்கெட்டை தூக்கிட்டாப்ல அவரு. தரமான போலிங். பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா வசீம் ஒரு விக்கெட், சைட் ஷாப் 2 விக்கெட், ஹாரி குரூப் 3 விக்கெட், இந்த பையன் யங்ஸ்டர் சரக்கட் ஒரு 3 விக்கெட். பங்களாதேஷ போட்டு குழிய போட்டு தோட்டிட்டாங்க. அதாவது தம்மா துண்டு பிளேடு மேல வச்ச நம்பிக்கைய உன் மேல வை, அப்பதான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு காட்டிட்டாங்க. இப்பதான் முன்னாடில மிராசு சரியா. பங்களாதேஷ பத்தி ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, அவங்க வேர்ல்டு கப்ல அப்படிதான் பண்ணாங்க. நிறைய விஷயத்துல அந்த மாதிரிதான் பண்ணாங்க. அவங்க கிட்ட ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் எதிர்பார்க்க முடியாது. பாகிஸ்தான் வந்து அவங்க ஊர்ல இதே வேலைதான் பார்த்தாங்க. இங்க வந்துட்டு இவங்க கிட்ட, ஏன்னா உங்களுக்கு மேல கில்லாடி இருப்பாங்கிறத பங்களாதேஷ் காட்டிட்டாங்க. அவ்வளவுதான் சரியா. அவங்க ஊர்ல அவங்க அப்படியோ, இவங்க ஊர்ல இவங்க எப்படி, 2 பேருமே கோளாறான ஆளுங்க தான். அதுல பங்களாதேஷ் இப்ப பெரிய கோளாறுன்னு காட்டிட்டாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். பாகிஸ்தான் வின் பண்ணிட்டாங்க. என்னன்னா வாங்குறத திருப்பி குடிச்சாங்க சரியா. அவ்வளவுதான். இவனும் 1-1-4ல ஆல் அவுட், இவனும் 1-1-4ல ஆல் அவுட் போயிடுச்சு. விட்டுக்கோங்க, 3ஆம் மேட்ச் வந்து பாத்துக்கலாம். அந்த மாதிரிதான் இப்ப நாளைக்கு நடக்க போகுது 3rd மேட்ச். அதோட ரிவ்யூ அண்ட் ஹைலைட்ஸ் நம்ம பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தான் அடிச்சிருவாங்க. செம்ம காண்டில் இருக்காங்க இவங்க பங்களாதேஷ் மேல. பார்க்கலாம் என்ன நடக்கும். பவுலிங் சூப்பரா போடுறாங்க பாகிஸ்தான் பங்களாதேஷோட. இன்னிங்ஸை பார்த்தாலே தெரிஞ்சிச்சு. பிச்சை நல்லா ரீட் பண்ணிட்டாங்க, எப்படி இருக்கு என்ன பண்ணணும் என்ன ஏன்னு தெரிஞ்சிச்சு. நல்லா பண்றாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிருங்க.